பாலுகீர்த்தி அவங்க வீட்ல இருந்த ஒரு பழைய லாக்கர்ல விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க அம்மாவான சிரிஷா அங்க வந்தாங்க. அவங்க அந்த பழைய லாக்கர் கூட விளையாடுறத பார்த்து இப்படி சொன்னாங்க. ஏய் பசங்களா, உங்களுக்கு விளையாடுறதுக்கு வேற எந்த பொருளும் கிடைக்கலையா? நம்ம கிட்ட பரம்பரை பரம்பரையா இருக்கிற ஒரே ஒரு பொருளே இதுதான். இப்போ இதையே நீங்க விளையாடிக்க எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் சொல்லிக்கிறதுக்குன்னு எந்த பொருளும் இருக்காது. மரியாதையா எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்களோ அங்கேயே கொண்டு போய் வைங்க அப்படின்னு பாலுகீர்த்தியை மிரட்டினாங்க சிரிஷா. அம்மா, எதுக்கும் பயன்படாத இந்த லாக்கர் இருந்தா என்ன போனா என்னம்மா? ஏன் நீ இதை ஏதோ பெரிய தங்கப்பட்டி மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க? இது இருந்தா மட்டும் என்னதுக்கு பயன்பட போகுது அப்படின்னு கேட்டா கீர்த்தி. என்னவோ, நாம படுற கஷ்டத்தை பார்த்து என்னைக்காவது ஒரு நாள் அந்த கடவுள் இந்த பெட்டி நிறைய தங்கத்தை கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சரி, எனக்கு கேள்வி கேட்கறத விட்டுட்டு அதை எங்க இருந்து எடுத்தியோ அங்கேயே வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க அம்மா. என்னம்மா நீ, கடவுள் ஒருவேளை இந்த பெட்டி நிறைய தங்கத்தை கொடுத்தாலும் கூட அதை நீ எப்படி வெளியே எடுக்க முடியும்? இதோட சாவியை தான் நம்ம தொலைச்சிட்டோமே. நம்ம எத்தனை தடவை இதை திறக்கிறதுக்கும் முயற்சி பண்ணிருக்கோம், ஆனா முடியலல்ல. இப்ப இது எதுக்கும் பயன்படாத பொருள் தானே, அதை வச்சு நாங்க விளையாடுறதுக்காவது நீ விடமா அப்படின்னு சொன்னா பாலு. பசங்க ஆசைப்படுறத வேண்டான்னு சொல்லாம சரி விளையாடுங்க அப்படின்னு சொன்னாங்க சிரிஷா. சரி, நீங்க விளையாடிக்கோங்க, ஆனா அது எதையும் பண்றாதீங்க. விளையாடி முடிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டு வந்து அதை பத்திரமா உள்ள வைங்க அப்படின்னு சொல்லி அம்மா வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாலுவும் கீர்த்தியும் அந்த லாக்கர் கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் அந்த லாக்கரை உள்ள கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இப்படி நாட்களும் நகர்ந்துச்சு. அவங்களுடைய கஷ்டம் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. இது இப்படி இருக்கும்போது ஒரு நாள் கீர்த்தி சிரிஷா கிட்ட வந்து இப்படி சொன்னா. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. வீடு முழுக்க தேடிட்டேன், ஆனா சாப்பிட எதுவுமே கிடைக்கல. ஏதாவது சீக்கிரமா எனக்கு சாப்பிட செஞ்சு கொடுமா அப்படின்னு சொன்னா கீர்த்தி. ஐயோ, ரொம்ப பசிக்குதாமா. வீட்டுல சாப்பிட எதுவுமே இல்லையே. ஏதாவது வாங்கிட்டு வரலான்னு தான் வெளியே போய் நிறைய பேர்கிட்ட உதவி கேட்டேன். ஆனா நம்மளுடைய ஏழ்மைய பார்த்து யாருமே நமக்கு பணமோ இல்ல சாப்பாடு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்மள நம்பி யாருமே உதவி செய்யாதப்போ என்னால மட்டும் என்னம்மா செய்ய முடியும்? சரி, கொஞ்ச நேரம் பசிய பொறுத்துக்கம்மா. நான் ஏதாவது உங்களுக்கு சாப்பிட போய் கொண்டுட்டு வரேன். அது வரைக்கும் விளையாடுப்போம் அப்படின்னு சொன்னா சிரிஷா. என்ன விளையாடுறதுமா? விளையாட எங்க கிட்ட ஏதாவது பொம்மை கூட இல்லையே. இப்ப நாங்க எதை வச்சு விளையாடுறது அப்படின்னு அம்மா கிட்ட கேட்டா கீர்த்தி. கீர்த்தி அப்படி சொன்னதை கேட்டு சிரிஷாவுக்கு ரொம்பவே கவலையாயிடுச்சு. அப்ப அவ கவலையா இப்படி சொன்னா. அம்மாடி கீர்த்தி, உங்களுக்கு பொம்மை வாங்கி கொடுக்கற நிலைமையில நான் இல்லம்மா. உங்க வயிற்றுக்கு கொஞ்சம் சாப்பாடாவது கொடுக்க முடியுமா அப்படின்னு தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தான் நம்ம வீட்டுல இருக்கிற லாக்கர் கூட விளையாடுறது பிடிக்கும்ல, அதையே வெளியே எடுத்துட்டு போய் வச்சு அது கூட விளையாடுங்க. நான் வெளியே போய் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வர்றதுக்கு முயற்சி பண்றேன் அப்படின்னு சொன்னா சிரிஷா. சிரிஷா வெளியே போனதுக்கு அப்புறம் பாலு கீர்த்தி விளையாடுறதுக்காக அந்த லாக்கரை வெளியே எடுத்துட்டு போலாம் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனா எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் லாக்கரை தூக்கவே முடியல. உடனே சிரிஷாவை கூப்பிட்டாங்க. அம்மா, அம்மா, இந்த லாக்கரு ரொம்ப வெயிட்டா இருக்குமா. அதை தூக்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் எங்களால தூக்கவே முடியல அப்படின்னு சொன்னா பாலு. பாவம், என்னோட பசங்க சாப்பிடாம ரொம்ப சோர்வா இருக்காங்க போல. இந்த லாக்கரை கூட அவங்களால தூக்கவே முடியலையே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு லாக்கரை தூக்க அவளும் முயற்சி பண்ணா. ஆனா சிரிஷாவும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவளாலையும் அந்த லாக்கரை தூக்க முடியல. அப்ப அவ பசங்க கிட்ட, அட பாலு, நீ சொன்னது உண்மைதான். இந்த லாக்கர் ரொம்ப வெயிட்டா இருக்கே. என்ன நடந்திருக்கும்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொன்னா சிரிஷா. திடீர்னு அந்த லாக்கர் தானாவே ஆட ஆரம்பிச்சுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த லாக்கரோட கதவு திறந்துகிட்டு திடீர்னு அதுக்குள்ள இருந்த தங்க நாணயங்கள் வெளியே வந்துச்சு. இத பார்த்ததும் பாலு, கீர்த்தி, சிரிஷா 3 பேருமே சந்தோஷப்பட்டாங்க. அப்போ பாலு இப்படி சொன்னா. அம்மா, என்னம்மா இது? இது கனவா நனவா? நாம இவ்வளவு நாள் எதுக்கும் பயன்படாத லாக்கர்னு நினைச்ச லாக்கருக்குள்ள இப்போ இவ்வளவு தங்க காசு இருக்கே. எனக்கு உண்மையிலேயே இது ஒரு கனவு போல தோணுது அப்படின்னு சொன்னா பாலு. ஆமாம்மா, எனக்கும் அப்படிதான் தோணுது. உனக்கு இந்த லாக்கர் பத்தி உண்மையிலேயே எதுவும் தெரியாதாமா அப்படின்னு சொன்னா கீர்த்தி. எனக்கும் ஆச்சரியமாதாமா இருக்கு. உங்க அப்பா உயிரோடு இருக்கும்போது இந்த பெட்டியில எது இருந்தாலும் அது நிறைய ஆகும்னு சொல்லியிருந்தாரு. ஆனா உங்க அப்பா மூட நம்பிக்கையை நம்புறவரு. அதனால இதுவும் அப்படிப்பட்டதுதானு நான் பெருசா இத பத்தி எதுவும் கண்டுக்கல. ஆனாலும் உங்க அப்பாவுக்கு இந்த பொருள் ரொம்ப பிடிக்கும்னு அவர் மனசு கஷ்டப்படணும்னு தான் நீங்க தொடும்போதெல்லாம் அதை தொடாதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்போ இதாலதான் நம்ம வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சொன்னா சிரிஷா.
பசங்களா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், அத கவனமா கேளுங்க. இது மந்திர லாக்கர். இதுக்குள்ள என்ன வச்சாலும் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஆரம்பிக்கும். உங்க அப்பா உயிரோட இருக்கும்போது இதுல கொஞ்சம் தங்கத்தை போட்டாரு. அது அதிகமானதுனாலதான் இந்த லாக்கர்ல அதால இருக்க முடியல. அதனாலதான் இப்போ கதவு தானா உடைச்சுக்கிட்டு தங்கம் எல்லாம் வெளியே வந்திருக்கு. ஒருவேளை நம்ம பேராசப்பட்டு மொத்த தங்கத்தையும் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த பெட்டி வேலை செய்யாது. அதனால இவ்வளவு தங்க காசு இருக்கு இல்லையா, இதுல கொஞ்சத்தை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை நம்ம அதுலயே வச்சிடலாம். அப்பதான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதுவும் நமக்கு அதிகமாய் கிடைக்கும். அதனால இப்ப நமக்கு என்ன தேவையோ அவ்வளவு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். இந்த சூழ்நிலையிலயும் நீங்க இதுக்குள்ள இருந்து தங்கத்தை எடுக்க கூடாது. சரியா பசங்களா? அப்படின்னு கொஞ்சம் தங்கத்தை எடுத்துட்டு போய் ஊருக்குள்ள அதை வித்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வந்தா சிரிஷா. அப்படி அவங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா மட்டும் கொஞ்சம் தங்கத்தை எடுத்துப்பாங்க. அப்படி எடுத்து எடுத்து கொஞ்ச நாள்ல அவங்க பெரிய பணக்காரங்களா ஆயிட்டாங்க. அதே மாதிரி அவங்க ஏழைங்களுக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி எதுக்கும் பயன்படாதுன்னு நினைச்ச லாக்கர் இன்னைக்கு அவங்க வாழ்க்கையை மாத்தி இருந்துச்சு. ஆனந்தபுரம் அப்படிங்கிற கிராமத்துல பாலகீர்த்தி அப்படிங்கிற 2 ஏழை பசங்க இருந்தாங்க. அவங்க அவங்க அம்மா ரமணி கூட தான் சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ரமணி மண்பொம்மை செஞ்சு பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தா. பசங்களும் அம்மா மண்பொம்மை செய்யறதுக்காக அவளுக்கு தேவையான எல்லா உதவியும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி நாள் பூரா 3 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு கிடைக்கிற வருமானம் அவங்க வீட்டு செலவுக்கே பத்தாம தான் இருந்துச்சு. இருக்கும்போது கிடைச்சதை சாப்பிட்டுக்கிட்டு, இல்லாத போது அவங்க பட்னியா தான் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி கஷ்டத்தோட அவங்க நாட்கள் நகர்ந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் கிஷோர் அப்படிங்கிற ஆளு ரமணி பக்கத்துல வந்து ரொம்ப கோவமா இப்படி சொன்னான். என்னம்மா, இதான் உங்க நியாயமா? தெருவுல நான் பாட்டுக்கிட்டு கம்முன்னு போய்கிட்டு இருந்தேன். என்னை கூப்பிட்டு பொம்மை வாங்கிக்கோ பொம்மை வாங்கிக்கோன்னு கட்டாயப்படுத்தின. பொம்மை ரொம்ப நல்லா இருக்குன்னு வேற சொன்னேன். எனக்கு பொம்மை வாங்கவே பிடிக்கலனாலும் பாவம் போனா போதுன்னு உன்கிட்ட பொம்மை வாங்கினேன். ஆனா வீட்டுக்கு கொண்டு போய் பசங்கிட்ட பொம்மைய கொடுத்த உடனே நீ செஞ்சு கொடுத்த பொம்மையெல்லாம் உடஞ்சு போச்சு. எனக்கு பொம்மை வேணாம், பணத்தை திருப்பி கொடுத்துடு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டான். கிஷோர் எடுத்துட்டு வந்த மண்பொம்மைய ரமணி முன்னாடியே பையில இருந்து கீழே கொட்டினான். இதோ உன் பொம்மை, இதை எடுத்துக்கிட்டு என் பணத்தை கொடு. அப்படி இல்ல நான் என்ன செய்வேனே தெரியாது. இங்க பாருங்கய்யா, நாங்க அப்படிப்பட்ட தப்பெல்லாம் பண்ண மாட்டோம். தப்பு எங்க நடந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியல. இது வரைக்கும் எங்க பொம்மைய பார்த்து யாருமே இப்படி சொன்னதில்ல. முதல் தடவை நீங்க தான் சொல்றீங்க. அப்படின்னா என்ன சொல்ல வர? நான் ஏற்கனவே உடஞ்சு போன பொம்மையை எடுத்துட்டு வந்து கொடுத்து உன்னை ஏமாத்த பாக்குறேன்னு சொல்ல வரியா? என் பணத்தை கொடுக்க போறியா இல்லையா? கொஞ்ச நேரத்துல ரமணி வீட்டு முன்னாடி ஏதோ பிரச்சனை நடக்குது அப்படின்னு ஊர் ஜனங்க எல்லாருமே ரமணி வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு அங்க நடக்கிற சண்டைய பாத்துக்கிட்டு இருந்தாங்க. கிஷோர் மிரட்டுறத பார்த்து ரமணி ரொம்பவே பயந்து போயிட்டா. உடனே கிஷோர் கிட்ட இப்படி சொன்னா. இங்க பாருங்க, நான் சொல்றது ஒண்ணுதான். எங்க கிட்ட அந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காது. எது எப்படி இருந்தாலும் இப்ப என்ன உங்க பொம்மை உடஞ்சு போச்சு, அதுக்கு பணம் நான் கொடுக்குறேன்னு வாக்கு கொடுக்குறேன். ஆனா நீங்க கேக்குற அந்த பணம் இப்ப என்கிட்ட இல்ல. எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, கண்டிப்பா அந்த பணத்தை கொடுத்துடுறேன். நீ கொடுக்குற அந்த பணத்துக்காக எவ்வளவு நாள் நான் காத்துக்கிட்டு இருக்க முடியும்? அப்படின்னு சொல்லி கிஷோர் கோவமா வீட்டுக்குள்ள போய் அங்கிருந்த சில பொருட்களை எடுத்துட்டு வேகமா போயிட்டான். அப்படி பொருட்களை எடுத்து போய்கிட்டு இருக்கிற கிஷோர் வழியிலேயே அவன் மனசுக்குள்ள இப்படி யோசிச்சான். பைத்தியக்காரங்க, நான் சொன்ன கட்டுக்கதைய அப்படியே நம்பிட்டானுங்க. பார்க்க ரொம்ப அப்பாவிங்க மாதிரி தெரியுறாங்க. நான் கொடுத்த பொம்மைய அவங்க பொம்மையா இல்லையான்னு கூட பார்க்கல. இந்த மாதிரி தினமும் ஒரு ஆள் கிடைச்சிட்டா போதும், நான் எந்த வேலை வெட்டிக்கும் போகாம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா கிஷோர். கிஷோர் செஞ்ச அந்த அராஜகத்தை ஊஜனங்க கூட சேர்ந்து பாலு கீர்த்தி 2 பேரும் நின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களால எதுவும் பண்ண முடியல. அதுக்குள்ள ரமணி பாலு கீர்த்தி பக்கத்துல வந்து அழுதுகிட்டே இப்படி சொன்னா. பசங்களா, இவ்வளவு நாள் நம்ம கிட்ட ஏதோ கொஞ்சம் பணம் இருந்துச்சுனாலும் இருக்கிறத வச்சுக்கிட்டு ஏதோ கஷ்டப்பட்டு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா ஆனா இன்னைக்கு அந்த கிஷோர் வந்து என் பொருட்கள் உடஞ்சு போச்சு, பைசா கொடுங்கன்னு சொல்லி வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். நீங்களும் அதை பாத்தீங்கல்ல. இனி நாம சமைக்கவோ சாப்பிடவோ வீட்டுல எதுவும் இல்ல. அதெல்லாம் சரியாகணும்னா இன்னும் 1 மாசமாவது ஆகும். அது வரைக்கும் நாம பட்னியா தான் இருக்கணும். அதை விட்டா நமக்கு வேற வழி இல்லப்பா. அம்மா, நீ ஏமா அவ்வளோ கவலைப்படுற? கவலைப்படாத, நானும் அக்காவும் பணம் சம்பாதிக்க ஏதாவது ஒரு யோசனை செய்யறோம். இப்ப நாம மண் பொம்மையெல்லாம் செய்யறோம் இல்லம்மா, அதையே நானும் அக்கா 2 பேரும் ஊருக்குள்ள கொண்டு போய் வித்துட்டு வரோம் அப்படின்னு சொன்னா. அப்படியே நாட்களும் நகர்ந்துச்சு. பாலு, கீர்த்தி, ரமணி 3 பேரும் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பொம்மைங்களை செஞ்சாங்க. அந்த பொம்மைங்களை எல்லாத்தையும் ஒரு கூடையில வச்சுக்கிட்டு பாலு, கீர்த்தி தெரு தெருவா சுத்தி விற்க ஆரம்பிச்சாங்க. நாள் பூரா கஷ்டப்பட்டாலும் அவங்க கிட்ட யாருமே ஒரு பொம்மையை கூட வாங்கவே இல்ல. சாயந்தர நேரத்துல
கொண்டு போன எல்லா பொம்மையும் ரொம்ப கவலையா அப்படியே அதை வீட்டுக்கு கொண்டுட்டு வந்தாங்க. என்னம்மா, பொம்மை இன்னைக்கு விக்கலையா? சரி, எல்லா நாளும் போல இந்த நாளும் தான் நாம பட்னியா இருக்க வேண்டியிருக்கும். அம்மா, இனி இந்த பொம்மைங்க நம்ம ஊர்ல விக்காதுமா. ஏன்னா அந்த கிஷோர் வந்து வீட்டுக்கு முன்னாடி நின்று சத்தம் போட்டுட்டு போனாருல்ல, அதனால கண்டிப்பா யாருமே இந்த பொம்மைய வாங்கிக்க மாட்டாங்கம்மா. அக்கா, நீ சொல்றது உண்மைதாக்கா. நானும் விற்க போன இடத்துல எல்லாரும் என் காது பட இந்த வீணா போன பொம்மைங்களை வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. அதனால நம்ம இந்த பொம்மை வியாபாரத்தை விட்டு வேற வியாபாரம் செய்யணும் அப்படின்னு சொன்னா பாலு. அப்படி பாலு, கீர்த்தி, ரமணி ஏதாவது ஒரு புது வேலை கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி நாட்களும் நகர்ந்துச்சு. ஒரு நாள் கீர்த்தி ரமணி அப்புறம் பாலு கிட்ட வந்து இப்படி சொன்னா, அம்மா, அன்னைக்கு நான் பொம்மையெல்லாம் எடுத்துட்டு விக்கிறதுக்கு போனப்போ ஒரு ஸ்கூல் கிட்ட நிறைய பசங்க இருந்தாங்கம்மா. அந்த பசங்க எல்லாரும் சாக்லேட்டை ரொம்ப விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பசங்களுக்கு சாக்லேட்னா பிடிக்காதா சொல்லுங்க? அதனால நான் இப்ப என்ன யோசிச்சிருக்கேன்னா, நாம மண்ணுல பொம்மை செய்யறோம்ல, அதை விட்டுட்டு சாக்லேட்ல பொம்மை செஞ்சு விக்கணும். அத பசங்க கண்டிப்பா வாங்குவாங்க. அந்த ஐடியாவை கேட்டதும் பாலு ரொம்ப சந்தோஷமா இப்படி சொன்னான். அடடா அக்கா, உன் யோசனை ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா சாக்லேட்ல பொம்மை செய்யணும் அப்படின்னா நிறைய சாக்லேட் தேவைப்படும்ல. என் ஃப்ரெண்டோட சித்தப்பா கிட்ட பெரிய சாக்லேட் ஃபேக்டரி இருக்கு. நாளைக்கு போய் அவர்கிட்ட சாக்லேட் வாங்கலாம். நமக்காக அவரு கம்மி விலையில நமக்கு சாக்லேட்டை கொடுப்பாருக்கா. பசங்களா, நீங்க சின்ன பசங்களா இருந்தாலும் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் யோசிக்கிறீங்க. பரவாயில்ல, இந்த முயற்சியை நான் செஞ்சு பாக்குறேன். ஏன்னா புதுசா நஷ்டமாகறதுக்கு நம்ம கிட்ட எதுவும் இல்லைல்ல. அதனால நீங்க சொல்ற இந்த ஐடியாவையும் நாம இன்னைக்கே முயற்சி பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில பாலு அவன் சொன்ன மாதிரியே ஃப்ரெண்டோட சித்தப்பாவோட ஃபேக்டரிக்கு போய் தேவைப்படுற சாக்லேட்ஸை வாங்கிட்டு வந்தான். அந்த சாக்லேட் எல்லாத்தையும் வச்சு பாலு, கீர்த்தி அம்மா 3 பேரும் கஷ்டப்பட்டு நிறைய சாக்லேட் பொம்மைங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுல பல விலங்குகள், கார், பஸ் இந்த மாதிரி எல்லா பொம்மையும் இருந்துச்சு. அந்த மாதிரி எல்லா பொம்மையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் அந்த சாக்லேட் பொம்மைங்களை கூடையில வச்சுக்கிட்டு வித்தாங்க. பொம்மைமா பொம்மை, நீங்க இது வரைக்கும் பார்க்காத பொம்மை, சாக்லேட் பொம்மை, எவ்வளவு நேரம் வேணாலும் விளையாடலாம். போர் அடிச்சதுன்னா கடைசியில இதையே சாப்பிடலாம் அப்படின்னு கீர்த்தி, பாலு ஊருக்குள்ள வியாபாரம் செஞ்சாங்க. சாக்லேட் பொம்மைன்னு கேட்ட உடனேயே பசங்க எல்லாரும் ரொம்ப ஆசையா சாக்லேட் பொம்மைங்களை வாங்கிட்டு போனாங்க. அப்படி சாயந்தரத்துக்குள்ள அவங்க கிட்ட இருக்கிற எல்லா பொம்மைகளும் வித்து தீந்துருச்சு. இப்படி அவங்க தினமும் அந்த சாக்லேட் பொம்மைங்களை வித்து அது மூலமா நிறைய பணம் சம்பாதிச்சு அவங்க அம்மாவை கஷ்டத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கூட்டிட்டு வந்தாங்க.